தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். தூயாவியாரே எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியோரின் தந்தையே வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய வெண்மை தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை நம்புவோருடைய இதயத்தின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் மனிதரில் எதுவுமில்லை. நல்லது அவனில் எதுவுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நினைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை நம்பும் அனைவருக்கும் உமது 7 கொடைகளையும் வழங்கிடுவீர். புண்ணிய பலன்களையும் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பை அளித்து அழிவில்லாத இன்பமும் அருள்வீரே. ஆமேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். துயரம் மறைபொருள். முதலாம் மறை நிகழ்ச்சி. இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மனத்துயர் அடைய வரம் வேண்டி செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறைவா, உலகத்தை மீட்டருளிய திருமகனாகிய இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறைவா, தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறைவா,
தூய திருத்துவமாயிருக்கிற ஏக இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா. இறைவனுடைய அன்னையாகிய புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுக்கு மிகவும் உகந்தவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேலை தேச துறவியருக்கு தந்தையாகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதிமான்களுக்குரிய விசுவாசமும் செயலார்வமும் மிக்கவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவர ஒழுங்குமுறையை தூய ஆவியின் ஏவுதலினாலே எழுதியவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரளான மறை சாட்சிகளுக்கும் மறை வல்லுநர்களுக்கும் தந்தையாகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான வாழ்விலே மிக தேர்ந்த ஆசானாகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுபியாக்கோ என்னும் வனத்திற்கு சென்று ஒளித்துக் கொள்ளும்படி இளம் வயதிலேயே உலகை விட்டு ஓடிப்போன புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசயமான ஒருத்தலும் தவமும் அனுசரித்தவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பை காக்க உமதுடல் கீறி கிளியும்படி முள்ளில் புரண்டவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவர வாழ்வின் உத்தம முன்மாதிரியாகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கசினோ மலையில் புதிய துறவர இல்லத்தை அமைத்து பலரும் இறைவனுக்கு உகந்த வழியில் வாழ துணை செய்த புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதல் ஏழ்மை நிறை கற்பின் உத்தம கண்ணாடியாகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவை அடையாளத்தினால் சிலைகளை கீழே விழப்பண்ணியவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் தந்திரங்களை வென்றவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நஞ்சு கலந்த பாத்திரம் நொறுங்கி போகும்படி செய்தவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பக்தியுள்ள மன்றாட்டினால் நோயாளரை குணப்படுத்தி இறந்தவர்களை உயிர்ப்பித்தவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாத்தானுக்கு அடிமையாயிருந்தவர்களை விடுவித்தவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்திலே ஒருபோதும் தளராதவரும் நம்பிக்கையிலே அசையாதவரும் பரம அன்பினாலே பற்றியறிந்தவருமாகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் மாதிரியை பின்பற்றி சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவராய் வாழ்ந்த புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு அன்பு நிறைந்த தஞ்சமானவரும் அவர்கள் மீது எப்போதும் இறங்கி உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறவருமாகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மிடத்திலே அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு இறைவனுடைய சமூகத்திலே வல்லமையோடு பரிந்துரைப்பவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பரிந்துரையாளமை விசுவாசத்திலும் அன்பு பாதையிலும் வழிநடத்துபவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்மரணத்துக்கு துணையாளராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவருடைய பீடத்தின் முன்பாக நின்றபடி உமதான்மாவை கையளித்தவராகிய புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மலர்கள் பரவப்பட்டு பிரகாசமான வெளிச்சங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு பாதையால் பரலோகத்துக்கு எழுந்திருளவராய் காணப்பட்ட புனித ஆசீர்வாத பெறே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனுடைய தேவ சம்மரியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் இயேசுவே. உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனுடைய தேவ சம்மரியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே. உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனுடைய தேவ சம்மரியாகிய இயேசுவே, எங்களை தயவாக மீட்டருளும் இயேசுவே. புனித ஆசீர்வாத பெறே, நீர் ஆண்டவருடைய சமூகத்திலே மகிமையோடு தோன்றினீரே, ஆதலால் ஆண்டவர் உமக்கு அலங்காரத்தின் ஆடையை அணிவித்தருளினார். புனித
ஆசீர்வாதப்பருடைய பாக்கியமான மரண வேளையை சிறப்பான வரங்களினால் அணி செய்ய திருவுளமான இறைவா, அப்படிப்பட்ட மரணத்தை நினைவு கூறுகிற நாங்களும் எங்கள் மரண வேளையில் அவருடைய திருச்சமூக தரிசனையை பெற்று எல்லா தீமைகளின் கண்ணிகளுக்கும் தப்பிக்கொள்ள துணை செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இறைஞ்சுகின்றோம். ஆமீன். கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம். போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம். திருப்பலியில் கலந்திடுவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு. இறைவனின் குரலை இதயத்தில் உதித்திடும் இறைவார்த்தை வழிபாடு. இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு. வாழ்வில் ஆனந்தம் வளர்ந்திடச் செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம். தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம். தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். இப்பலியை நாம் தொடங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எம் புனிதரின் திருநாளுக்கான ஆயத்த நவநாட்களின் 8ஆம் நாளாகிய இன்று மன்னித்து புதுப்பிறப்பை தரும் இறையன்பு எனும் மைய பொருளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மன்னிப்பு என்பது இறை சாயல் கொண்ட மனிதர்களால் இறை உதவியுடன் செய்யக்கூடிய உன்னத செயலாகும். இது வார்த்தைகளில் சொல்வதை விட செயலில் காட்டுவதே எம் கிறிஸ்தவ வாழ்வுக்கு விடப்படும் சவாலாகும். சீராக் நூலிலிருந்து எடுக்கப்படும் முதல் வாசகத்தில் எமக்கு அடுத்திருப்பவரின் தீமையை நாம் மன்னித்தால்தான் இறை மன்னிப்பை வேண்ட முடியும் எனும் செய்தி தரப்படுகிறது. மத்தேயு நற்செய்தியில் மன்னிக்க மறுத்த பணியாளன் உவமை எம் சிந்தனைக்கு தரப்படுகிறது. ஒப்புரவு அருட்சாதனம் எனும் உயரிய அருள் அடையாளத்தை கொடையாக பெற்றுள்ள நாம் எமது பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று புது வாழ்வு வாழ்வதுடன் எம் சகோதர சகோதரிகளின் குற்றங்களையும் நல் மனதுடன் மன்னித்து இறை பிறர் உதவியில் இதய சுத்தியுடன் வாழ அருள் வரம் கேட்டு புனிதம் மிக்க பலியில் இணைவோம். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, மன்னிப்பு என்று சொல்கின்ற போது அது புது பிறப்பை தருகின்றது. இந்த கருப்பொருளில் நாங்கள் முதலில் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்ற போதுதான்
பிறர் பாவங்களையும் மன்னிக்க முடியும் என்கின்ற உண்மை நமக்கு புலப்படும். இப்பலியை நாங்கள் தொடங்குகின்ற நேரத்திலே, இந்த திருவிழாவுக்கான ஆயத்த நாட்களில் கடைசியிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே, இந்த பலியில் நாங்கள் எங்கள் பாவங்களை பற்றியும் சிந்திக்க இருக்கின்றோம். ஆகவே இப்போது நாம் ஒவ்வொரு பாவங்களையும் எண்ணி ஆண்டவர் மன்னிப்பு கேட்கின்ற போது பாடப்படுகின்ற இந்த பஜனையிலே நாங்கள் பக்தியோடு பங்கு கொண்டு அதில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்கள் மனக்கண் முன் கொண்டு வந்து, அந்த பாவங்களை நான் செய்திருக்கின்ற போது கடவுளே நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு இப்பஜனையில் பக்தியோடு நாம் பங்கு பெறுவோம். பேரும் பழி சுமந்தேன். மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. துன்புறும் மனிதர் தோழமை மறந்தேன். மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. துன்புறும் மனிதர் தோழமை மறந்தேன். மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. துன்புறும் மனிதர் தோழமை மறந்தேன். மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. பெண்ணினம் இகழ்ந்தேன், பெரும் பாவம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. பெண்ணினம் இகழ்ந்தேன், பெரும் பாவம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. பெண்ணினம் இகழ்ந்தேன், பெரும் பாவம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. மன்னிக்க
மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. பேரருள் நினைத்தே வேதமை களைந்தே மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. பேரருள் நினைத்தேன் வேதமை களைந்தேன் மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. மன்னிக்க வேண்டும் அன்பின் நிறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் சாந்தமிக்கவருமான இறைவா, தாகமுற்றவும் மக்களுக்கு உயிருள்ள தண்ணீரின் ஊற்றை பாறையிலிருந்து புறப்படச் செய்தீரே. எங்களது இதய கடினத்திலிருந்து மனத்துயர் கண்ணீரை வரவழைத்தருளும். அதனால் எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்தி அளவும் உமது இரக்கத்துதவியால் அவற்றிற்கு மன்னிப்பு பெறவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாளர் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27 திருவசனங்கள் 30 முதல் அதிகாரம் 28 7 முடிய. வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றிக் கொள்கின்றார்கள். பழிவாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கும் பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்துப் பார். பகைமையை அகற்று. அழிவையும் சாவையும் நினைத்துப் பார். கட்டளைகளில் நிலைத்திரு. கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. குற்றங்களை பொருட்படுத்தாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 103. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு.
அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்ளுபவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணின் நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கின் நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவுக்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கின்றேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும்
அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திரும்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகின்றேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவரை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திரும்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திரும்பி கொடுத்து விடுகின்றேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திரும்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ எனக்கு வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, மன்னிப்பு புது பிறப்பை தருகின்றது என்பது நாம் எல்லோரும் உணர்ந்த ஒன்றாக இருக்கின்ற போதும் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், மன்னிப்பது என்று சொல்வது அத்தனை இலகுவான விடயம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்வைக்குள் நாங்கள் வந்த பிறகு மன்னித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற வாழ்க்கை முறையை கடவுள் எங்களுக்கு தருகின்ற போதுதான் கிறிஸ்தவனாக இருந்தால் மன்னித்துத்தானே ஆக வேண்டும் என்று நமக்கு உணர்வு வருகின்றது. இது நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த உவமையை பார்க்கின்ற போது இயேசு நீ மன்னித்து ஆக வேண்டும் என்று சொல்வதற்காக அந்த உவமையை அழகாக கூறுவதை பார்க்கின்றோம். ஒருவன் 10,000 தாளந்து கடன் பட்டிருக்கின்றான் என்று கூறப்படுகின்றது. அந்த மனிதன் மற்றவனை மன்னிக்க முடியாதவனாக இருக்கின்றதை காட்டுகின்றான். அந்த மனிதன் நாம் என்பதை இயேசு அந்த உவமையில் கூறுகின்றார். இந்த 10,000 தாளாந்து என்று சொல்வதை மற்றவனை 100 தெனாரியம் என்று சொல்கின்ற போது ஒரு தெனாரியம் ஒரு நாள் வேலை செய்வதற்கு கிடைக்கின்ற கூலியாக இருக்கின்றது. அப்படி என்றால் 100 நாட்கள் வேலை செய்தால் 100 தெனாரியத்தை அடைத்து விடலாம். ஆனால் நாங்கள் தாளந்து என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட இன்றைய நாள், நான் அதை வலைதளத்திலே பார்க்கின்ற போது இன்றைய நாள் மதிப்பு எப்படி என்று பார்த்தால் ஒரு தாளந்து கிட்டத்தட்ட 8,800க்கு மேற்பட்ட தெனாரியத்தை வருகின்றது. ஒரு தாளந்து 8,000ற்கு மேற்பட்டு கிட்டத்தட்ட 9,000 அந்த தெனாரியமாக இருக்கின்றது. அப்படி என்றால் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தாலும் அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கடனை கொண்டவனுக்கு அந்த தலைவன் மன்னிப்பை கொடுக்கின்ற போதும் அடைக்கக்கூடிய கடனை அவன் அடைக்க முடியாத அளவுக்கு அவனை சிறையில் இட்டு நீ அடை என்று சொல்வதை பார்க்கின்றோம். எங்கள் மனநிலையை ஆண்டவர் காட்டுகின்றார். கடவுள் எப்படிப்பட்ட இரக்கமுள்ளவராக இருக்கின்றார், நீ அதை புரிந்து கொள்கின்றாய் இல்லை. நீ எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும், நீ என்னென்ன பாவங்களை செய்கின்றாய் என்று உனக்கு மட்டும்தானே தெரியும். எத்தனை பாவங்களை செய்தாலும் எல்லோருக்கும் அத்தனை பாவங்களும் தெரிந்து விடுவது இல்லை. ஆனால் கடவுளுக்கு அத்தனை பாவங்கள் தெரிந்திருந்தும் ஆண்டவர் உன்னை மன்னிக்கின்றார் என்பதை அந்த 10,000 தாளந்தினூடாக காட்டுகின்றார். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கின்ற போது நீ பொறுத்து கொள்ளலாம் தானே என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஆகவே இன்றைய வாசகத்தினூடாக கடவுள் கொடுப்பது ஒரு அழைப்பு, மனமாற்றம், மன்னிப்பு என்கின்ற ஒரு மனமாற்றத்திற்குள் அழைக்கின்றார். இந்த மன்னிப்பை நாங்கள் சிந்திக்கின்ற போது 2 விதமாக சிந்திக்கலாம்.
ஒன்று, நாங்கள் மன்னிக்க வேண்டும், மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, நாங்கள் பாவத்தை விட வேண்டும், மனம் மாறி பாவத்தை விட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒன்று மன்னிப்பை கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும், இன்னொன்று மன்னிப்பு கேட்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இரண்டும் வேறு வேறுபட்டதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பாவிகள். இந்த பாவத்தை உணராதவர்கள் சில வேளையில் இந்த மன்னிப்பு கேட்பதற்குரிய தேவையை உணராமல் இருக்கின்றார்கள். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கதை ஒன்று இருக்கின்றது. ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வருமா. அவன் கோபத்தை அடக்க முடியாதவனாக இருக்கின்ற போது தந்தையிடம் சென்று கேட்கின்றான், அப்பா, எனக்கு கோபம் கூடுதலாக வருகின்றது, எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள், எப்படியாவது இந்த கோபத்தை குறைக்க வேண்டும் என்று சொல். அந்த தந்தை ஒரு மரத்தை காட்டி அவர் சொல்லுகின்றார், உனக்கு ஒவ்வொரு முறை கோபம் வருகின்ற போதும் ஒரு ஆணியை எடுத்து அந்த மரத்திலே சுற்றினால் அடித்து விடு என்று சொல்லி, நீ எப்போதெல்லாம் கோபத்திலிருந்து விடுபடுகின்றாயோ அப்போது அந்த ஆணியை கலட்டலாம் என்று சொல்லி, அவனும் ஆரம்பத்திலே பல ஆணிகளை அடிக்கின்றான். மரம் முழுவதும் ஆணிகளாக இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிகளை செய்து 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 ஒவ்வொரு ஆணிகளாக கலட்டி ஒரு நாளில் அந்த மரத்தில் இருந்த அத்தனை ஆணிகளையும் கலட்டி விடுகின்றான். அவன் மகிழ்ச்சியோடு அந்த தந்தையிடம் ஓடி வந்து கூறுகின்றார், அப்பா, அந்த மரத்தில் ஒரு ஆணி கூட இல்லை, இப்போது எனக்கு கோபம் என்பதே வராது என்று சொல்லி. அந்த தந்தை இரக்கத்தோடு அவனை பார்த்து அந்த மரத்தின் அருகே கூட்டிச் சென்று அந்த ஆணிகள் ஏற்றப்பட்ட வடுக்களை அவனை தடவ வைத்து கூறுகின்றார், நீ ஆணிகளை புடுங்கிவிட்டாய், ஆனால் நீ ஏற்படுத்திய அந்த காயங்கள் அப்படியே இருக்கின்றது பார் என்று கூறுகின்றார். அன்பானவர்களே, நாங்கள் பாவம் செய்கின்ற போது நாம் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அத்தனை பாவத்திலும் ஒரு விளைவு இருக்கின்ற என்பதை மறந்து விடுகின்றோம். பல ஆண்டுகள் பல பாவங்களை செய்து தீமையை செய்து நாம் மனம் மாறிய பிறகு நான் மனம் மாறி வந்து விடுவேன், நான் அந்த பாவ வாழ்க்கை வாழ்ந்த போது செய்த அத்தனை அட்டூழியங்களாலும் ஏற்படுத்திய விளைவை என்னால் இல்லாமல் செய்துவிட முடியுமா? சில வேளையில் நான் பார்ப்பது உண்டு, சில குடும்பங்களிலே சில தந்தையர்கள் பல காலம் குடிப்பார்கள், அவர்கள் ஒரு காலம் அதை விட்டு மனம் மாறி வருவார்கள். ஆனால் அவர்கள் குடிகாரர்களாக இருந்த போது அந்த குடும்பத்தை எந்த அளவு நாசம் செய்தார்களோ, பிள்ளைகளின் வாழ்க்கை எந்த அளவு அழித்தார்களோ, அந்த குடும்பத்தை சின்னாபின்னமாக்கினார்களோ, அப்போது செய்த ஒவ்வொரு விடயத்தையும் அவர்கள் மனம் மாறிய பின்பு நிவர்த்தி செய்ய முடியாது இருக்கு. எல்லா பாவங்களும் இப்படித்தான். கொலை செய்கின்றவன் மனம் மாறினால் உயிர் கொடுக்கவா முடியும்? எத்தனை பாவங்களை செய்தாலும் அன்பானவர்களே, அந்த பாவம் என்று சொல்வது ஏற்படுத்துகின்ற விளைவு மிக மிக ஆழமானதாகவே இருக்கின்றது. ஆகவே எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவன் மனம் மாறுகின்றானோ அந்த அளவுக்கு அந்த வடுக்கள் குறைகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்கின்றோம், நாம் மன்னிக்கவும் வேண்டும். நாங்கள் எப்படி எவ்வளவு சீக்கிரம் பாவத்தை விட்டு மன்னிப்பை தேடி வருகின்றோவோ அந்த அளவு எங்கள் பாவத்தால் ஏற்படுகின்ற வடுக்களை குறைக்க முடியும் என்பதை உணர வேண்டும். நாங்கள் அதே போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். எனக்கு ஒரு வைத்தியர் ஒரு அழகான ஒரு அனுபவத்தை கூறினார், நடந்த உண்மையான சம்பவத்தை. ஒரு மனிதனுக்கு திடீரென்று அவரது பற்கள் உடைந்தது. அவர் எதை சாப்பிட்டாலும் அந்த பல் உடையும். அவர் தலையில் இருந்த முடிகள் அவர் நிகங்கள் பட்டவுடன் வரத் தொடங்கியது. சோதித்து பார்த்த போது கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிக் கொண்டிருந்தது. பல்வேறு முயற்சிகள் செய்தார்கள், ஏன் இப்படி நடக்கின்றது என்று காரணத்தை கண்டு செய், ஆனால் கண்டறிய முடியவில்லை. அவர்கள் தேடி தேடி பார்த்த போது எந்த காரணம் என்றும் தெரியவில்லை. அது பிரசித்தி பெற்ற ஒரு வைத்தியசாலையாக இருந்தபடியினால் ஒவ்வொரு விடயங்களையும் பல வைத்தியர்களின் கூட்டத்திற்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளை பேசுவார்கள். அந்த இடத்திலே இருந்த மனோதத்துவ ஒரு வைத்தியரும் இருந்தனால் அவர்கள் கூட்டாக பேசிய விடத்தை அவரும் அலசிய போது பிரச்சனையை கண்டுபிடித்தார். இவருக்கு இருந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒருவர் மீது கோபம்.
அந்த கோபத்தை அவர் காட்டவில்லை. ஒருவர் மீது கோபம், அந்த கோபத்தை யார் மீது கோபமாக இருக்கின்றாரோ அவருக்கு காட்டவில்லை. இவர் மீது கோபமாக இருக்கின்றேன் என்று தன் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு யாருக்குமே சொல்லவில்லை. அவரை பார்க்கின்ற போது எல்லாம் கோபத்திலே உள்ளுக்கு எரிந்து கொண்டு இருந்தவர் அவரோடு பேசுகின்ற போது அவருக்கு காலை வணக்கம் சொல்லுவதும், சாப்பிட்டீர்களான்னு கேட்பதும், பேச்சிலே கோபம் தெரிவதில்லை. அவர் கோபம் வைத்திருந்தது அவருக்கு மட்டுமே தெரியும். இப்படி அவர் கோபத்தை வெளிக்காட்டாது உள்ளுக்குள்ளே வைத்து வைத்து எரித்ததால் அவரது உடல் அதன் தாக்கத்தை கண்டது. கல்லீரல் பாதிப்படைந்தது. ஒவ்வொரு பாகங்களாக செயல் இழந்து கொண்டு வந்தது. அவரை வைத்து அந்த வைத்தியர்கள், நீங்கள் யார் மீது கோபமாக இருக்கின்றீர்களோ அவர் பெயரை சொன்னால், அல்லது இவர் மீது கோபமாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இதை நாங்கள் குணமாக்க முடியும் என்று அவருக்கு சொல்லி மெதுவாக அவருக்கு உதவி செய்து அந்த கோபமான மனிதனை கண்டுபிடிக்க வைத்து அவரை குணமாக்கினார்கள். கோபம் மற்றவர்களை மட்டுமல்ல, நம்மையும் அழிக்கும். அன்பானவர்களே, நாங்கள் மன்னிக்கின்ற போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை மன்னிக்காது இருக்கின்ற போது நாமும் சிறையில் இருக்கின்றோம். ஒருவரோடு கோபத்தோடு இருக்கின்ற போது நாம் சிறையில் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் மீது கோபத்தோடு இருக்கின்றோமா, வேலைக்கு சென்றாலும் அவர் ஞாபகம் வருவார், எதை செய்தாலும் ஞாபகம் வருவார். அவரை பற்றி யார் பேசினாலும், நான் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த வேலையை செய்ய முடியாது தடுமாறுவேன். கோபம் பொல்லாதது. மன்னிக்க முடியாமல் இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற போது அந்த மன்னிக்காது இருக்கின்றவரின் வாழ்க்கை ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றது. மன்னித்தால் விடுதலை பெறுகின்றோம். மன்னிப்பை பெற்றாலும் விடுதலை பெறுகின்றோம். மன்னிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வாழ்வை கொடுக்கின்றது என்பதை அன்பான சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சில வேளைகள் கூறுவார்கள், சிலரின் மன்னிப்பை நாங்கள் பார்க்கின்ற போது சில விதமான பாவங்கள் இருக்கின்றது, அங்கே மன்னிப்பு என்பது கடினமான விடயங்களாகவும் இருக்கின்றது. நாங்கள் சில உதாரணங்களை சொல்லலாம். எல்லோரையும் மன்னி மன்னி என்று சொன்னாலும் சிலருக்கு அந்த மன்னிப்பு என்பது வாழ்க்கையின் கட்டங்களை பார்க்கின்ற போது அது முடியாத ஒன்றாக இருக்கும். அநீதி நீதி என்று ஒன்று இருக்கின்றது. ஒருவருக்கு எதிராக நீதி மறுக்கப்பட்டு அநீதியான செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அன்பானவர்களே, அங்கு மன்னிப்பு அல்ல, கடவுளின் செயல் திட்டமே தேவைப்படுகின்றது. ஒரு நல்ல உதாரணம் இல்லை, இருந்தாலும் சொன்னால் புரிந்து கொள்வீர்கள். ஒரு பெண் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட பின்பு, துஷ்பிரயோகம் செய்தவன் மனம் மாறாமல் இருக்கின்ற போது அவனை அந்த பெண் முன் வைத்து அந்த பெண்ணிடம் யாரும் மன்னி என்று சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? சில விடயங்கள் இருக்கின்றது, நீதி நிலைநாட்டினால் மட்டுமே அங்கு மன்னிப்பு வருகின்றதை பார்க்கின்றோம். ஆகவே இன்றைய திருப்பலி நாங்கள் மன்றாடுகின்ற போது இப்படி இந்த மன்னிப்பு என்பதை காயமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். இன்று சில பாவங்கள் இருக்கின்றது, மன்னிக்க முடியாமல் நாங்கள் தடுமாறிக் கொண்டிருப்போம். நம்பிக்கை துரோகங்கள், வாழ்க்கை அழிக்கப்பட்ட தருணங்கள், வாழ்க்கை இனிமேல் எனக்கு இல்லை என்று சொல்லி அறவே அந்த வாழ்க்கை எடுக்கப்பட்ட தருணங்கள் பல இருக்கின்றன. இன்று நாங்கள் மறையுறையில் மன்னி மன்னி என்று சொல்லி சொன்னாலும் அந்த உள்ளங்களுக்கு மன்னிப்பது என்பது கடவுளின் அருள் இருந்தால் மட்டுமே முடியுமானதாக இருக்கும். இன்று 3 விதமான மக்களை பார்த்தோம். மன்னிக்க வேண்டியவர்கள், நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மன்னிக்க வேண்டும். மன்னிப்பை கேட்க வேண்டியவர்கள், மனம் மாற வேண்டியவர்கள், உள்ளம் உடைந்து வாழ்க்கையை தொலைத்து இன்று வாழ்கின்றவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் வேண்டும் என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த 3 பேரும் எங்களுக்குள் இருப்பார்கள். இந்த பலியிலே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். கடவுள் தானே இரக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். பல்வேறு நேரங்களில் நாங்கள் இந்த மன்னிப்பை யோசிக்கின்ற போது நாங்கள் சொல்லுவோம், மன்னி என்று சொன்னாலும் அது பெரியதொரு பயணமாக இருக்கின்றது. சிலரை மன்னிப்பது என்பது எங்களுக்கு பெரிய பயணமாக இருக்கின்ற போது மறையுறையை கேட்பதோடு உங்களுக்கு அந்த மன்னிக்கும் மனப்பான்மை வராது. சில நேரம் உங்களுக்கு உதவிகள் தேவைப்படும். பெரியரோடு பேசலாம், குருக்களோடு பேச வேண்டி வரலாம், அருட்சவரோடு பேச வேண்டி வரலாம், அல்லது உங்களுக்கு மனரீதியாக உதவி செய்யக்கூடியவர்களோடு பேச வேண்டி வரலாம். தயவு செய்து
காயங்களோடு இருக்கின்றீர்களா? பேசுங்கள். உங்கள் காயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் குணமாக வேண்டுமா, புது வாழ்வு பெற வேண்டுமா, மன்னிக்கின்றவர்களாக மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற போதுதான் அது முடியுமானவர். ஆகவே பலியில் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். பல்வேறு பட்டங்களில் இந்த காயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அல்லவா? எங்கள் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொருவர் உள்ளத்தையும் ஆண்டவர் பாதம் வைத்து மன்னிக்கின்றவர்களாக மன்னிப்பை பெற்றவர்களாக நாங்கள் இருக்க ஆண்டவரை பார்த்து கேட்போம். கடவுள் நம்மை மன்னிக்கின்றார். அவரது அன்பு ஆழமாக இருக்கின்றது. இந்த பலியிலே அந்த இரக்கத்தை தான் நாங்கள் நற்கரணின் வடிவில் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த வாழ்க்கையை புது வாழ்க்கையாக வாழ்வதற்கு வரத்தை கேட்டு நாம் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவின் பேராலே. எம்மை மன்னித்து புது வாழ்வு தர எப்போதும் காத்திருக்கும் தந்தையே, நாம் எமது தவறுகளை எப்போதும் நேர்மனத்துடன் ஏற்று மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு வேண்டவும், பிறரோடு எமக்குள்ள உறவு முறைகளை சீர்படுத்தி மன்னிப்பின் மகிமையை உணர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்னிப்பின் ஊற்றாகிய இறைவா, பலவித மனக்காயங்கள், விரக்தி, பாவத்தின் அடிமை தலைகளுக்குள் சிக்கி உம்மை விட்டு தூரமாய் வாழ்கின்ற அனைவரும் குணமளிக்கும் மருத்துவராகிய உம்மிடம் வந்து நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உள்மன காயங்களை குணமாக்க வல்ல தேவனே, திருப்பலி அருட்சாதனங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆன்மீக வாழ்வு முடக்கப்பட்டு வாழ்கின்ற மக்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காது உமது உயிரளிக்கும் வார்த்தையால் வாழ்வு பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிலுவையில் இருந்து மன்னிப்பு அருளிய இயேசுவே, வாழ்வும் வழிபாடும் வேறாக இருக்கும் எம் அறியாமை இருளை அகற்றி ஒன்றுபட்டு வாழ்கின்ற உறவு வாழ்வின் ஊடாக எம் கிறிஸ்தவ வாழ்வுக்கு அர்த்தம் கொடுத்து வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தந்தைக்காக மன்றாடுவோம். இந்த உலகத்திலே கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு தலைமை தாங்கி ஆண்டவரின் பாதையை நம் ஒவ்வொருவருக்கும் காட்டி நடத்துகின்ற திருத்தந்தை நோய்வாய்ப்பட்டு சுகவீனமிற்று இருக்கின்ற நேரத்தில் அவரது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மன்றாட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்து அவர் எழுதுகின்ற அன்பின் மடலை போன்று அவரது அன்பின் வார்த்தைகள் மீண்டும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை
ஏற்பாயே இறைவா, ஏற்றிடுவாய் எம்மை மாற்றிடுவாய், காணிக்கை தரவே வந்தோ கனிவுடன் ஏற்றருள்வாய். சகோதர சௌலியினுடைய உங்களுடைய மானியப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவேனித்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் கண்ணோக்கியருள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனிதருக்கு மன்னிப்பு அளிக்கும் ஊற்று புறப்படும் இப்பலியின் வழியாக எங்களுடைய குற்றங்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்த தூயாவியாரின் அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். நிறைவான வாழ்வை நாங்கள் பெற்று அனுபவிக்க நீரங்களை தூண்டி எழுப்புவதற்கு தவறுவதில்லை. நீர் இரக்கம் மிக்கவராய் இருப்பதால் எங்களுக்கு தொடர்ந்து மன்னிப்பு அளிக்கின்றீர். உமது மன்னிப்பில் மட்டுமே நம்பிக்கை வைக்குமாறு பாவிகளை நீர் அழைக்கின்றீர். உமது உடன்படிக்கையை நாங்கள் பன்முறை மீறினாலும் நீரங்களை விட்டு விலகுவதில்லை. உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மக்களை உம்மோடு புதியதொரு உறவாள் மிக இறுக்கமாக பிணைத்துக் கொண்டீர். இனிமேல் இப்பிணைப்பை எவ்வகையிலும் தளர்த்த முடியாது. ஆகவே உம்முடைய மக்கள் ஒப்புரவாக அளிக்கப்படும் இந்த திருப்பலியில் நாங்கள் உம்மிடம் மனம் திரும்பி வந்து கிறிஸ்துவில் மீண்டும் உயிர் பெற்று வாழச் செய்கின்றேன். மேலும் எங்களை தூயாவிடம் தொடர்ந்து கையளிப்பதால் மாந்தருக்கெல்லாம் தொண்டு புரியவும் எங்களை அருள்கின்றேன். ஆகவே இவற்றையெல்லாம் நினைந்து வியந்து நாங்கள் உமது அன்பின் ஆற்றலை போற்றுகின்றோம். வானோரின் எண்ணற்ற அணிகளும் இசைக்கும் பண்ணோடு எங்கள் குரலையும் சேர்த்து எங்கள் மீட்புக்காக உளம் மகிழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். எனவே நீர் தூயவராக இருப்பது போல மனிதரும் தூய்மை அடைய உலகத்தின் தொடக்கம் முதல் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றீர். உம் மக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அவற்றின் மீது தூயாவியாரின் ஆற்றலை பொழிந்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறும் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவரில் நாங்களும் பிள்ளைகளாக இருக்கின்றோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவரானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். எவ்வாறெனில் ஒரே நீதிமானாகிய உம் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களுக்கு கையளித்தார். இவ்வாறு அவர் தாம் புனித கைகளை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே விரித்து மது உடன்படிக்க நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சிறுரோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே சிலுவையில் சிந்தப்படவிருந்த தமது இரத்தத்தால் அனைத்தும் தம்மிடம் ஒப்புராக்கப்படும் என்பதை அறிந்திருந்த அவர் இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியுமாகியும் திருமண் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளங்களிலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். உண்மையும் இரக்கமும் உள்ள இறைவாவும் திருமகனுடைய திருவருகையை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் மனிதரை உமோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் பழிப்பொருள்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். கனிவு மிக்க நல்ல தந்தையே, உம் திருமகனின் பணியில் நீர் உம்மோடு இணைத்துக் கொண்ட மக்களை கண்ணோக்கியருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்றவர்கள் தூய் ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிக்கப்படுவார்களாக. அவ்வுடலில் உள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக. எங்கள் தந்தையே பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், இவர்களோடு மனத்தாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். பேறு பெற்ற கனியும் கடவுளின் தாயுமான மரியா, பேறு பெற்ற திருத்தூதர்கள், புனிதர், எங்கள் பாதுகாவலரான ஆசீர்வாதப்பர் ஆகிய அனைவரோடும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்போது நினைவு கூறும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் புனிதரோடு புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் திருமகன் நிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காகவும் காத்திருக்க செய்தரலும். அந்த நாளில் நாங்கள் புதுப்படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவ காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவிழப்படி பணிந்து போற்றி உம்மை கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு பாடிட புகழ்வோம். உமோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் இவரே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். மறுக்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் இடத்தில் வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வின் செல்வமையா. உயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அழைக்கும் தாள் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன். உள் அன்பை மறவாமல் நான்
என் வாழ்வின் இன்பமையாம். உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையாம். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. நன்றி கூறி மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, இக்கொடையின் வழியாக எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுகின்றோம். அதனால் உமது அருளால் பாவங்களை இனி விலக்கி வாழவும் நேர்மையான இதயத்தோடு உமக்கு ஊழியம் புரியவும் வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. மறந்தோம் எங்கள் தொல்லை துறந்தோம். ஆசீர்வாத தந்தையே உன் அருளடைந்தோம். வல்லல் மறந்தோம் எங்கள் துறந்தோம். ஆசீர்வாத தந்தையே உம் அருளடைந்தோம். தேடுதவதானமே தேவவர ஞானமே. தேடுதவதானமே தேவவர ஞானமே. நாடவரதாகினோம் நாளும் உம்மை பாடுவோம். வல்லல் மறந்தோம் எங்கள் தொல்லை துறந்தோம். ஆசீர்வாத தந்தையே உன் அருளடைந்தோம். அல்லல் மறந்தோம் எங்கள் தொல்லை துறந்தோம். ஆசீர்வாத தந்தையே உன் அருளடைந்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக புனித ஆசீர்வாத பெரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, புனித ஆசீர்வாத பெரும் விழாவையொட்டி நாங்கள் கொண்டு வரும் எங்கள் உள்ளமென்னும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையே தேடவும் உம் ஊழியத்தில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாளின் முடிவிலே நம் ஆண்டவரை எங்கள் உள்ளத்தில் நினைத்தவர்களாக கண்களை மூடி மன்றாடுவோம். கடவுள் இன்றைய திருப்பணியினூடாக மனம் மாற நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். மன்னிக்க முடியாமல் இருக்கின்றவர்களை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு மன்னிக்க அழைக்கின்றார். மன்னிப்புக்காக இயங்குகின்றவர்களுக்கும் கடவுள் மன்னிப்பை தருகின்றார். புது வாழ்வை தந்த ஆண்டவருக்கு, புது வாழ்வின் பாதையை காட்டுகின்ற கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய நாளிலே நாங்கள் இதே போல தங்கள் உள்ளத்திலே அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களும் அவர்களின் வருத்தத்தின் ஆழத்திலும் ஆண்டவரின் அமைதியை கண்டுகொள்ள கடவுளின் கிருபை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொருவரையும் அன்னை மரியாளூடாக நாம் கொடுத்து மன்றாடுவோம். மரியாயே
எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்களும் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்களும் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்களும் இருந்தும் காத்து கொள்ளும். நல்லருட்சபத்தினால் நாதருலகேவோம், நல்லருட்சபத்தினால் நாதருலகேவோம். சொல்லரும் நாமத்தினால் சுத்தராக வாழுவோம். எங்கள் மறந்தோம் எங்கள் கொள்ளை துறந்தோம், ஆசீர்வாத தந்தையே உம்மருளடைந்தோம். எங்கள் மறந்தோம் எங்கள் கொள்ளை துறந்தோம், ஆசீர்வாத தந்தையே உம்மருளடைந்தோம். தாழ்மையின் கண்ணாடியே தங்கமென்றே சுடுவோம், தாழ்மையின் கண்ணாடியே தங்கமென்றே சுடுவோம். வாழ்வின் நன்மை கூடவே வாஞ்சையாய் முன்னேறுவோம். எங்கள் மறந்தோம் எங்கள் கொள்ளை துறந்தோம், ஆசீர்வாத தந்தையே உம்மருளடைந்தோம். எங்கள் மறந்தோம் எங்கள் கொள்ளை துறந்தோம், ஆசீர்வாத தந்தையே